பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் தூரமாகவும் அருகிலும் இருப்பதை உச்சம் நீசம் அண்மை செய்மை நிலைன்ற வார்த்தையில சொல்றாங்க சிலர். இப்போ நம்ம சித்திரை மாசம்னு சொல்றோம். சித்திரை மாசம்ங்கிறது சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம். இந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் நீசமாக இருக்கும். அவன் புதன் கல்விக்காரகன் வித்தைக்காரகன் சொல்கிறாங்க. அப்போ அது நீசமாக இருந்துச்சுன்னா படிப்பு வரக்கூடாதுன்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. நிறைய சுக்கிரன் நீசமானவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க. செவ்வாய் நீசமானவங்க டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ எல்லா கிரகங்களும் நீசமாக, சந்திரன் நீசமானவங்க பெரிய பெரிய கலைத்துறையில் இருக்கிறாங்க, ஃபாரின் போகிறாங்க. சந்தின்ற வார்த்தையை பாரம்பரிய வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. பாரம்பரிய ஜோசியில் சந்தின்னு சொல்லுவாங்க. லக்கண சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம கிரக சந்தின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் சந்தியில் போய் நிற்கிறது. இப்போ சுக்கிரன் சந்தியாக இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை, ஆனால் ஃபினான்சியலாக சம்பாதிக்கலாம். சுக்கிரன்றது பால், அப்புறமா ட்ரெஸ்ஸு, பேங்க்கு, பணம், பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பராக வரலாம். அப்போ ராகுக்கு எது சுக்கிரன். அப்புறமா சூரியன் சொன்னீங்க. சூரியன் சந்திங்கிறப்ப தந்தையுடைய அன்பு இருக்காது அவங்களுக்கு மேக்சிமம். பரிவர்த்தனை கிரகம் ஒரு 3 இருக்கு. அப்போ பார்க்குறப்ப வக்ரம் 2, பரிவர்த்தனை 2, விளிம்பு 3 அப்படின்னா இவங்க நல்ல சக்ஸஸான ஜாதகம். ஆனால் அடிச்சிச்சுன்னா மேலே கொண்டு போகும், அடிச்சிச்சுன்னா அப்படியே டிராப் ஆகி கீழே கொண்டு வந்து நடுத்தருவில் விட்டுட்டு போயிடும். ஏன்னா 2 எண்டையும் இது காட்டும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ராஜநடி பார்த்திபன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். பொதுவாக ஜாதகத்துல உச்சம் நீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சமா இருந்தா நல்லது, நீசமா இருந்தா கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உச்சம் நீசம் ரெண்டுமே கெட்டது நல்லது கிடையாது. பேசிக்கா பாரம்பரிய நூல்களையும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்துறது இந்த ஜாமக்கோல் ஆருடம்னு சொல்லுவாங்க. ஜாமக்கோல் ஆருடம் ஜினேந்திர மாலை அப்படிங்கக்கூடிய நூலனுடைய அப்படி நீட்சி தான். இப்போ ஜினேந்திர மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் உச்சமானால் அதுக்கு ஒரு வேல்யூ, நீசமானாலும் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரகம் முக்கியத்துவம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வட்டப்பாதையில் இந்த பக்கமாக ட்ராவல் ஆகுது. ஒரு நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் ஒரு பெரிய வட்டம். இந்த வட்டத்தில் இங்கேருந்து ஆரம்பித்த பொருள் இப்படியே வரும்போது நம்மளுக்கு ரைட்டில் லெஃப்ட் போகுது. போயிட்டு அந்த எண்டை தொட்டனே என்ன ஆகும், திருப்பி இந்த பக்கம் ட்ராவல் ஆரம்பிக்கும். அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும். நம்மளுடைய பார்வையிட சுற்றுதுன்னு பார்க்குறப்ப அது லீனியர் மோஷனில் அப்படியே ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்கு. சைடுலேருந்து பார்க்கும்பொழுது இந்த பொருள் இந்த பக்கம் வந்த பொருள் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் தன்னுடைய பயணத்தை திருப்புது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, அப்போ எல்லா கிரகங்களும் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நிலைகளுக்கு போகும்பொழுது அது ரொம்ப செய்மை நிலைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப தூரத்துக்கு போயிடுது. அடுத்து அண்மை நிலைன்னு சொல்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்ட்ரா அந்த இதில் திருப்பி இந்த பக்கம் வரும்போது அது ரொம்ப நெருங்கி வந்தது. அப்போ பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு கிரகம் தூரமாகவும் அருகிலும் இருப்பதை உச்சம் நீசம் அண்மை செய்மை நிலைன்ற வார்த்தையில் சொல்கிறாங்க சிலர். 23 டிகிரி சாஞ்சிருக்கனால எப்படி பார்த்தாலும் அந்த கிரகங்களுடைய டிஸ்டன்ஸ் தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சித்திரை மாதம்னு சொல்கிறோம். சித்திரை மாதம்ங்கிறது சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம். இப்போ சித்திரை மாதம் நம்மளுக்கே தெரியுது, சூரியன் உச்சத்தில் நின்று அடித்து பிச்சு பழக்குதுன்ற மாதிரி. அப்போ எல்லா கிரகங்களும் அதனுடைய தூரத்தை குறைத்து கொண்டு, இப்போ செவ்வாய் உங்களுக்கு மகர ராசியில் உச்சமாக இருக்கும். சிலனா மகர ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலங்களில் செவ்வாய்ன்ற கிரகத்தை வானில் பார்த்தோம்னா நல்லா பிரைட்டாக குண்டு பல்ப் மாதிரி எரியும். செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய கடகத்தில் மகரத்தை வரும்போது, செவ்வாய் நீசமாக இருக்கக்கூடியது கடகத்தில். அந்த கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலத்தில் வானத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தோம்னா ரொம்ப மினுக்கு சின்னதாக இருக்கும். அப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி எல்லா கிரகங்களும் தங்களுடைய தூரத்தை கூட்டி குறைத்து கொண்டே இருக்கிறது. இந்த கூட்டி குறைக்கக்கூடிய விஷயங்களை அப்போ இங்கேருந்து ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஒன்று இருக்குது. 1.5 லட்சம் கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் முன்ன பின்னா கூட ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ரெண்டுக்கும் வேல்யூவில் டிஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் ரெண்டுமே முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ராஜநாடி மெத்தடில் ரெண்டுக்குமே பவர் ஒன்று தான். இப்போ உச்சமானாலும் நீசமானாலும் ஒரு கிரகம் பலம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் அரசு பதவிகளை குறிக்கக்கூடிய இது. சூரியன் நீசமானவங்க பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்தில் நிறைய இருப்பாங்க, பெரிய பெரிய பவரில் இருப்பாங்க. இப்போ சூரியன் உச்சமானவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியோ ரெண்டும் ஒன்று தானே. ஆனால் நீசமான சூரியன் பெரிய பெரிய போஸ்டிங்கில் கொடுக்குது. கல்வியாளர்களில் நிறைய கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மிகப்பெரிய தத்துவ ஞானிகள், இந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் நீசமாக இருக்கும். அவன் புதன் கல்விக்காரகன் வித்தைக்காரகன் சொல்கிறாங்க. அப்போ அது நீசமாக இருந்துச்சுன்னா படிப்பு வரக்கூடாதுன்ற மாதிரி தானே சொல்கிறாங்க பாரம்பரியத்தில். ஆனால் புதன் நீசமாகும் போது அதிகமான படிப்புகளை கொடுக்குது. நிறைய சுக்கிரன் நீசமானவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. செவ்வாய் நீசமானவங்க டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ எல்லா கிரகங்களும் நீசமாகும்போது, சந்திரன் நீசமானவங்க பெரிய பெரிய கலைத்துறையில் இருக்கிறாங்க, ஃபாரின் போகிறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்க. அப்போ ஒரு கிரகம் நீசமாகும் பொழுதும் உச்சமாகும் பொழுதும்
இணையான பவரை, ரெண்டுமே முக்கியமான பவர் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை போட்டு ரொம்ப அதுக்கு பெரிய வேல்யூ, இதுக்கு ரொம்ப சின்ன வேல்யூன்ற மாதிரி ஜோசிக்காரங்க குழப்பறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே சமமானது தான். 5 கிரகங்கள் விளிம்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும்? இல்லைங்க, இப்போ ஒரு கிரகம் விளிம்புல இருந்தால் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அதனுடைய நெகட்டிவும் நடக்கும். ஒவ்வொரு கட்டங்களும் 30 டிகிரி கொண்டது. அப்போ 12 கட்டங்கள் சேர்ந்து 360 டிகிரி ஒரு வட்டம். அப்போ இந்த கிரகம் நம்மளை சுற்றி அப்படியே டிராவல் வரும்போது இந்த நம்ம பார்க்கக்கூடிய காலத்தில் இந்த கிரகம் எந்த ராசியில் எத்தனை டிகிரியில் போயிட்டு இருக்குன்னு எழுதுவாங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிகள் 30 டிகிரி. இப்போ ஃபஸ்ட்டு 0லேருந்து 2 டிகிரி. அப்போ இப்போ தான் அந்த ராசிக்குள்ளே அந்த கிரகம் பிரவேசிச்சிருக்கு. அடுத்து 28லேருந்து 30 டிகிரி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கிரகம் வெளியே போயிடும். அப்போ இந்த 2 கிரகங்களும் 2 பொசிஷனும் சந்தின்ற வார்த்தையை பாரம்பரிய வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. பாரம்பரிய ஜோசியில் சந்தின்னு சொல்லுவாங்க. லக்கண சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கிரக சந்தின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் சந்தியில் போய் நிற்கிறது. இப்போ சந்தியில் நிற்கும்போது அந்த கிரகம் ரொம்ப உக்கிரமாக, ரொம்ப டபுள் மைண்டடாக இருக்கும். அப்போ சுக்கிரன் சந்தியில் இருந்தால் அவங்களோட திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை. அதே இது சுக்கிரன் சந்தியோட சேர்ந்த இன்னொரு கிரகம் சந்தி ஆயிடுச்சுன்னா அந்த மனைவியே 2வது திருமணம் பண்ண வைக்கிற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுரும். அப்போ சுக்கிரன் சந்தி. அப்போ சுக்கிரன் சந்தியாக இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை, ஆனால் ஃபினான்சியலாக சம்பாதிக்கலாம். சுக்கிரன்றது வந்து பால், அப்புறமா வந்து ட்ரெஸ்ஸு, பேங்க்கு, பணம், பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பராக வரதுலாம் அவங்க. அடுத்து நீங்கள் சொன்னது ராகு சொன்னீங்களோ, அப்போ ராகு வந்தால் கேதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ராகு கேது வந்து மென்டலி டிப்ரெஸ் ஆகுறது அல்லது மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் ராகு கேது சந்தி இருக்கோ அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருப்பாங்க, ஆனால் ஃபியூச்சரில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் ரேங்கில் இருப்பாங்க, ஹையர் கிரேடில் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்த தொடவே முடியாத அளவுக்கு ரீச் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எதையுமே வந்து கன்சிஸ்டன்சி, அவர் எல்லாத்தையும் கண்டினியூஸாக விடாமல் செய்யக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கும். உலகமே அப்போ ஏதோ ஒரு படம் இது சொன்னாங்க, ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும்போது ஒருத்தை மட்டும் பிடில் வாசிச்சுன்னு தான் சொல்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபிக்ஸடான மைண்ட் செட்டு அவங்களுக்கு இருக்கும். அப்போ ராகுக்கு எது சுக்கிரன், அப்புறமா வந்து சூரியன் சொன்னீங்க. சூரியன் சந்திக்கிறப்ப தந்தையுடைய அன்பு இருக்காது அவங்களுக்கு மேக்சிமம். ஆனால் ஆளுமையான இடத்துல இருப்பாங்க. அரசு பதவி, அரசு உத்தியோகம், சொந்த தொழில் எல்லாம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். வேற என்ன கிரகம் சொன்னீங்க? சூரியன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. செவ்வாய்ங்கிறது வந்து பவர்ஃபுல் ஆச்சுன்னா லிக்யூடு, ஆயில், தண்ணி, கெமிக்கல், மருத்துவம், உணவு, நெருப்பு இந்த மாதிரி தொழில்கள் செய்கிறது. பெரிய அளவில் கேடரில் பெரிய பொசிஷன், பாதுகாப்பு பணி இது மாதிரி விஷயத்தில் இருக்கிறது. இதுலனா ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆப்பாங்க. ஆனால் வந்து நண்பர்களை நம்பி ஏமாந்து போயிடுறது, சொத்தை பாதுகாக்க முடியாமல் போயிடுறது, இழந்துடுறது, நிறைய வழக்குகளை சந்திக்கிறது மாதிரி விஷயத்தில் மாட்டிக்குவாங்க. அப்போ வழக்குகளை சந்திச்சே ஆகணுவாங்க. அரசு உதவிகளோ, அரசு பதவிகளோ அல்லது சொந்த தொழிலே பெரிய அளவு சக்ஸஸ் ஆவாங்க. திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. யாருமே சிந்திக்காத விஷயங்களை சிந்திப்பாங்க. யாருக்கு என்ன நடந்தாலும் அவங்களுடைய மைண்ட் செட்லேருந்து டிஸ்டர்ப். அப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் 5 கிரகங்கள் சந்தியில் இருந்தால் அது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். ஆனால் வாழ்க்கையில் நம்மளுக்கு சாதாரண கிடைக்கிற விஷயங்களுக்கு கிடைக்காம போயிடும். சிம்பிள், அவ்வளோதான். அப்போ அதிகமாக விளிம்பு மட்டும் இல்லைங்க, உச்சமான கிரகம் 2-3 இருக்குது, அல்லது ஒரு பரிவர்த்தனை கிரகம் ஒரு 3 இருக்குது. அப்போ பார்க்குறப்ப வக்ர 2, பரிவர்த்தனை 2, விளிம்பு 3 அப்படின்னா இவங்க நல்ல சக்ஸஸான ஜாதகம். ஆனால் அடிச்சிச்சுன்னா மேலே கொண்டு போகும், அடிச்சிச்சுன்னா அப்படியே ட்ராப் ஆகி கீழே கொண்டு வந்து நடுத்தருவில் விட்டுட்டு போயிடும். ஏன்னா 2 எண்டையும் இது காட்டும். அப்போ ஒருத்தர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அவ்வளோ மேலே வந்துடுவாருன்னு சொல்லலாம். இவங்க மேலே வரும்போது கொஞ்சம் அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா கீழே போகும்பொழுது பாதுகாப்பாக போகலான்றதான் மேட்டர். அப்போ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஒரு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை முடிட்டு சொல்லலாம், கண்டிப்பாக பெரிய வேதனைகளாக கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் எண்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்து நின்றுவாங்கன்னு பார்க்கலாம். அப்போ கிரகங்கள் விளிம்புடாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும். ஓகே சார், இப்போ இதே ஜாதகத்தில் புதன் சந்திரன் பரிவர்த்தனை, அப்போ இன்னொரு பரிவர்த்தனை இன்னொரு பவர் கொடுக்கும். ஆனால் பஞ்சாயத்து என்னன்னா வினோதமான நோய்கள், வினோதமான பிரச்சனைகள். நோய் மட்டும் இல்லை, மனம் இருக்கு இல்லைங்களா. இப்போ அவங்களுடைய பாரம்பரியமே வந்து ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஸ்குள்ளே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வினோதமாக என்னன்னே தெரியாத ஒரு குழப்பம் இருக்கும். சொட்டை ஒழுகும், முடி உதிரும், நரம்பு பிரச்சனைகள் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். வினோதமானன்ற சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வினோதமான உணர்வுகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வுகளை புதன் சந்திரன் பரிவர்த்தனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து பொதுவாகவே நரம்பு சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் அவ்வளோ ஒற்றுமை இருக்காது அப்படின்னு, குடும்பம் செதறிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்தோன்னா வட்டிக்கு விடுறவங்களா இருப்பாங்கல்ல, ஸோ பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி? பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கு குரு மற்றும் சுக்கிரன். எப்பயுமே பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது, பணத்தை வைத்து இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பணத்தை வைத்து தொழில் செய்வது. இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பணத்தை வச்சு செய்யறது, ஆனால் பணத்தால் ஆன தொழில் அது. இது மாதிரி பொருளாதாரம், ஆடிட்டிங், பணம் சம்பந்தப்பட்ட கணக்கு, இது மாதிரி எல்லா தொழில்களுமே வந்து குரு அல்லது சுக்கிரன். இப்போ குருவோ சுக்கிரனோ வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைஞ்சிருந்தா அவங்க இந்த மாதிரி தொழிலுக்குள்ளே போவாங்க. இதில் வந்து வட்டிக்கு விடுறது அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து சந்திரன் ராகுவும் சேர்ந்து வந்துடும். இது வந்து பேசிவ் இன்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அறத்துக்கு மாறான செகண்ட் கிளாஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த
இந்த காசு கொடுத்து வாங்குறது, வட்டி கொடுத்து வாங்குறது, 3 சீட்டு போடுறது, 4 சீட்டு போடுறது, இந்த மாதிரி அறத்திற்கு தொடர்பு இல்லாத அல்லது மார்க்கங்கள் ஏற்றுக்கொள்ளாத, சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தொழிலை தொடர்ந்து செய்கிறது. சீட்டு போடுறது, 3 வட்டி வாங்குறது, 5 வட்டி வாங்குறது, கந்து வட்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனியும் ராகுவும் சேரும்பொழுது அவங்க செய்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பங்களில் நிறைய பேருக்கு வந்து அந்த குடும்பம் சதறிக்கு போகிறது அதெல்லாம் பார்க்குறோம். காரணம்னா அந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த விஷயங்களை செஞ்சு இவங்க போயிடுறாங்க. அப்போ இதுவும் அதுவும் ஒன்றா தோணுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியாத தவிர இந்த சந்திரன் ராகு குருவோ அல்லது சுக்கரனோ பரிவர்த்தனை வக்ரம் விளிம்புருந்துச்சுன்னா இவங்க வட்டி தொழிலோ பணத்தினாலான தொழிலோ செய்வாங்க. இது வந்து ஒரு பாவச் செயல் அப்படிதானே சார் சொல்றாங்க? பாவச் செயல்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தருடைய கஷ்டத்துக்கு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுக்காட்டினா அவன் செத்தே போயிடுவான், அப்போ நான் கொடுத்தது தான் அவன் வந்து உயிர் பிழைச்சான், நான் வந்து அந்த அவனை காப்பாற்றினதுக்காக நான் அதுக்கு பின்னால் வந்து 10 மடங்கு கூட வாங்குறேன், தப்பு இல்லை. ஆனால் நான் அன்னைக்கு கொடுக்காட்டினா நீயா கொடுத்துருப்ப, நான் தானே பிழைக்க வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த வியூவில் பார்க்குறப்ப இது சரியான செயலாக இருக்குது. ஆனால் சில மார்க்கங்கள் நம்ம வந்து நம்மளுக்குன்ற புத்தி எதுவும் இல்லை. நம்ம சிந்திக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னால் அந்த மார்க்கங்கள் சொல்லி கொடுக்குது. அப்போ வட்டிக்கு விடுறதோ கடன் கொடுக்குறதோ காசை கொடுத்து காசாக்குறதோ இது வந்து ஒரு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவச்செயல்னு சொல்லலை, அரசியல்னு சொல்கிறாங்க. இந்த முகமதிய மார்க்கம் அதை அதை ஏற்கிறதே இல்லை. வட்டி கொடுக்கவே கூடாது, பணத்தை உதவலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உதவக்கூடிய தன்மை, இப்போ உதவக்கூடிய தன்மையாக இருந்துச்சுன்னா, இப்போ யாராச்சும் சொந்தக்காரங்க கேட்குறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறாங்க, 5 லட்ச ரூபா கேட்குறாங்க, கொடுத்தா தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு அந்த காசை நான் வச்சுருந்தா சம்பாரிச்சிருப்பேன், நான் வந்து அந்தளவுக்கு வேல்யூ இல்லை இல்லையா? அப்புறம் என்ன கேட்குறேன்னா, ஏதாச்சும் ஒரு பணத்தை போட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். இதை தான் வட்டின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து அவங்க கொடுக்காம போனால், இப்போ எத்தனை பேர்கிட்ட சொந்தக்காரன்ட்ட கேட்டால் காசு கொடுப்பாங்க, கேட்டால் வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. திருப்பி நம்ம கஷ்டப்படுறப்ப கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எவனாச்சும் ஒருத்தர் வட்டிக்கு விடுறோன்னு நம்பி தான் போக வேண்டியது. அந்த சமயத்தில் அவங்க கடவுளாக தான் தெரியுறாங்கன்னு பார்க்க முடியாது. அது வந்து என்னன்னா, அதற்கு பின்னால் நமக்கு எப்பயுமே வாங்கின காசு கொடுக்கறதுல கஷ்டம் இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, கடன் என்பது இரவல் வாங்கப்படும் சந்தோஷம் தான். நம்மளுக்கு சந்தோஷம் இல்லாத போது சந்தோஷம் காசில் தான் இருக்குது இப்போதைக்கு சமூகம். அப்போ அந்த காசை வாங்கி அந்த காசின் வழியாக சந்தோஷத்தை, துன்பத்தை நீக்கிட்டு சந்தோஷத்தை வாங்கிக்கிறோம். அந்த இரவல் வாங்கப்பட்ட சந்தோஷத்தை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சாகணும், திரும்ப கொடுக்கணும். அப்போ காசு கொடுக்குறதோட சேர்த்து நம்ம சந்தோஷத்தையும் கொடுக்குறோம். அதனால தான் நம்மளால் சந்தோஷத்தை இழக்க முடியல. அப்போ திருப்பி அந்த காசை கொடுக்கறதுக்கு வேதனை போட்டுக்கிட்டு கொடுக்காம விட்டுறோம். அது பஞ்சாயத்தாகி கடைசியில் அவன் காசை கேட்க போகும்போது அவனை வந்து நம்ம ஏதோ துரோகி மாதிரி, குற்றவாளி மாதிரி மாற்றி அவனை வந்து ஒரு பாவச் செயல் செய்யக்கூடிய நபராக மாத்திரமே தவிர, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு அது பாவச் செயலாக தெரிஞ்சுன்னா வாங்காமல் இருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். மேக்ஸிமம் அது வாங்காமலோ கொடுக்காமலோ இருப்பது நல்லது. இது மாதிரி கொடுக்குறவங்களுடைய உடல் ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கிறத பார்க்குறோம். அது வந்து இதனால கிரகங்களுடைய காரகங்களால தான் வருது, இது கொடுக்கறதுனாலே வாங்குறதுனாலே இல்லை. நிச்சயமாங்க சார். இப்போ இயற்கையாகவே ஒரு சிலருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் இருக்கும், நிறைய தானங்கள் பண்ணுவாங்க. பட் அதில் ஒரு சிலர் என்ன பண்ணால் அடுத்தவங்க சொத்தையும் அபகரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாதகம் இது குலத்தளவே ஆகுமாம் குணம்ன்ற மாதிரி இது வந்து ஜெனட்டிக்காக தான் பார்க்கணும். இருந்தாலும் பொதுவாக வந்து இந்த குரு சனி கேது, குரு கேது இந்த அமைப்பு இருந்தால் வந்து பிறரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த சனி ராகு, குரு ராகு இந்த மாதிரி குணங்கள் இருக்கவங்க பிறர் அவங்கள அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. இந்த திருட்டு புத்தி அதெல்லாம் வந்து குலத்தளவே ஆகும். அது வந்து அது அவங்களுடைய ஜெனட்டிக்கை தான் நம்ம பிடிக்கணும். பொதுவாக இந்த குரு சனி இருந்தால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஜெனுனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஏமாத்தினா கூட 2வது நாள் இவங்களுக்கு தூக்கம் வராது. 3வது நாள் ஃபோன் போட்டு ஒரு மன்னிப்பு காசுன்னு கேட்டு ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க குரு சனி. அடுத்து குருக்கு எதுவுமே வந்து கொஞ்சம் ஹானஸ்டான திங்கிங் இருக்கும், ட்ரஸ்ட் திங்கிங் இருக்கும். அதே மாதிரி சனிக்கு எதுவுமே கொஞ்சம் ஜென்டலான திங்கிங் இருக்கும். இந்த ராகுவோட சேர்ந்த சனி, ராகுவோட சேர்ந்த குருலாம் வந்து கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி சனியும் புதனும் சேரும் பொழுது சில நேரத்தில் மரபு குணங்கள் வந்துடுது. மரபில் இது மாதிரி ஃப்ராடு ஆளாச்சு இருந்தாங்கன்னா அந்த குணம் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துடும்.